சார் எதையாவது பண்ணி நம்ம டிஆர்பி ரேட்டை ஏத்தணும் சார். இப்ப எவ்வளவுல இருக்கே? 1 2 வரதே ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். 9 இருந்தா ஓகேவா உங்களுக்கு? சார் தண்ணி குடிங்க. டோர் லாக். அப்ப மத்த சேனல்லாம் இழுத்து மூட வேண்டியதானா? முடியே ஆகணும். நம்மளுதே அடுத்தவங்க கருணாக்கு வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேடா புண்ணாக்கு. இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டியது சேனலுக்கு இல்ல, ஜனங்களுக்கு தான். ஓகே, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இன்னைக்கு மிட் நைட்ல 12 to 2 நான் ஒரு புது ப்ரோக்ராம் ட்ரை பண்றேன். அதோட பேரு நிசப்த யுத்தம். நிசப்த யுத்தமா? எஸ், ஒவ்வொரு வீட்லயும் ராத்திரி நடக்கிறதானே. ஏய் அதான்டா. ஓ ஓ சார், அதுக்கு தான் ப்ரோமோ நான் பண்ணுமா சார்? இப்படிப்பட்ட ப்ரோகிராமுக்கு ப்ரோமோஸ் தேவையில்லடா, மவுத் பப்ளிசிட்டி. இன்னைக்கு ஒருத்தன் பார்த்தா நெக்ஸ்ட் டேல இருந்து ஸ்டேட் ஃபுல்லா தூங்காது. am I right sir? நீ பார்க்க தான் பஃபன் மாதிரி இருக்க, ஆனா ஷார்ப் தான். நீங்களும் சேம் டு சேம் அதேதான். ஷார்ப்பா? இல்ல பஃபன். டேய், ஒருத்தர் நம்மள நம்பி ஒரு பொறுப்பை கொடுக்கும் போதே அதை காப்பாற்ற வேண்டிய கடமை நம்மளுக்கு இருக்கு. ஒரு புத்த புதிய அங்க பாரு. எப்படி இருக்கு? ஷேக் 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 ஆயிடுச்சுல்ல. ஒரு பெக்கு போடு. ஐயோ எனக்கு வேண்டாம். உன்னை போட்டுக்க சொல்ல, எனக்கு ஊத்து. அந்த போஸ் சிஎம் பார்க்கறதுக்காக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டான் சார். அவன் சிஎம் பார்த்து ஃபைலை கொடுத்துட்டா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. எக்காரணத்தை கொண்டு அதை நடந்துடக்கூடாது. என்னால முடிஞ்ச அளவுக்கு அவன் சிஎம் பார்க்காத மாதிரி நான் பண்றேன் சார். நீங்க நினைக்கிறத கொஞ்சம் சீக்கிரமா செஞ்சிட்டீங்கன்னா. போய் ஹோம் மினிஸ்டர். யோ பாண்டித்துறை, சௌக்கியமாயா? உங்க டிரைவர் நல்லா இருக்கண்ணே. உன்னால எனக்கு ஒரு சின்ன காரியம் ஆக வேண்டியது இருக்கியா? உத்தரவு போடுங்க, உடனே நிறைவேற்றுறேன். நம்ம தொகுதியில போஸ் ஒரு சின்ன பகத்சிங் இருக்காயா. அந்த தருதல பைய எனக்கு எதிராக ஏடா கூடமா ஒரு ஃபைலை ரெடி பண்ணி வச்சிருக்கான். சிஎம் கைக்கு அந்த ஃபைல் மட்டும் போய் சேர்ந்துருச்சுன்னு வச்சுக்கீங்க, ஃபர்ஸ்ட் என்னோட மினிஸ்டர் போஸ்ட் க்ளோஸ், நெக்ஸ்ட் என்னோட ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் லைஃபே க்ளோஸ். அகஸ்மாத் அவன் செத்து போனாலும் அந்த பழியை என் தலைமையில தான் வந்து விழும். இவ்வளவு தானே, காரணம் தெரியக்கூடாது, ஆனா அவன் சாவணும். படான்னு நமக்கு க்ளோஸா ஒரு குட்டிசிங்க இருக்கான். இந்த மாதிரி விஷயத்துல அவன் ஆஸ்கர் ரேஞ்சு. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லையா? சும்மா என்ன, நம்ம 2 பேருக்கு இடையில பணத்தை பத்தி பேசுறதா? நாளைக்குள்ள நான் பலா கிட்ட பேசிட்டு என்னன்னு சொல்றேனே, வச்சிட்டவன வச்சிடறேன். பணம் வாங்காம ஒருத்தனை போடுறதுக்கு இது என்ன தர்மாஸ்பத்திரியா? அஞ்சலி சூப்பரா இருக்கு. என்ன வேணும்? உங்க கூட கனெக்ஷன் வேணும். அதான் ஏர்டெல் கனெக்ஷன். அது ஏன் டியூட்டி இல்ல? ஜனங்களை காப்பாத்துறது மட்டும் ஏன் டியூட்டியா? நான் செய்யல. உதவி செய்ய முடியலன்னா மனுஷனா பிறந்து என்ன பிரயோஜனம்ங்கற? சரி, ஒன்னு பண்ணு. நேரா ஃப்ரண்ட் ஆபீஸ்க்கு போய் ஃபார்ம் ஃபில் பண்ணி 2 போட்டோஸ் ஐடி ப்ரூஃப் கொடுத்துரு. ஹே அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நீதான் எனக்கு பண்ணி தரணும். இப்போ என்ன வேணும்? அதிர்ஷ்டம் ஒரு தடவை தான் கதவை தட்டும். ஆனா அந்த கதவை திறக்கிற வரைக்கும் இந்த அர்ஜுன் தட்டிக்கிட்டே இருப்பான். புரியல? நான் வந்தது போன் கனெக்ஷனுக்கு இல்ல, நம்ம 2 பேர் கனெக்ஷனுக்கு லூசு பொண்ணு. நம்ம கனெக்ஷனா? தெரியாது நடிக்கிறேன். செக்யூரிட்டி. ஹலோ, ஏன் உங்களை தொந்தரவு பண்ற? யோ, இது என்ன ஆபீஸா இல்ல உங்க வீடா? ஏய் பண்டா, டியூட்டி முடிச்சு வீட்டுக்கு போகும்போது, அதுவும் தனியா போகும்போது, அடையாளம் தெரியாத ஒருத்தன் பக்குன்னு உன்னை கத்தியில குத்திட்டான்னு வச்சுக்க. அப்ப என்ன பண்ணுவ? ஏ 108க்கு போன் பண்ணுவியா? பி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பியா? சி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆவியா? க்ளூ வேணுமா? டி நான் இங்க வரவே இல்ல. அது மிரட்டறியா? நானா உங்களை மிரட்டுறேன்? நீங்க தான செக்யூரிட்டியை கூப்பிட்டீங்க. அப்படி நான் என்ன கேட்டுட்டேன்? சினிமா கூப்பிட்டனா, லாட்ஜி கூப்பிட்டனா, செலவுக்கு பணம் தான் கேட்டனா? ஏதோ தெரிஞ்ச பொண்ணாச்சே, ஒரு ஹலோ சொல்லிட்டு போலாமே வந்தா ரவுடிசம் பண்றீங்களா? இதுவா ஒரு கஸ்டுக்கு தர மரியாதை? இதுவே நான் தாலி கட்ட புருஷனா இருந்தா இப்படி நடந்துருப்பீங்களா? என்னங்கடா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? இது என்ன ஆபீஸா இல்ல? இது மெதுவா உட்கார்றேன், படத்துல பண்ற போது. உனக்கு என்னதான் வேணும்? ஜாதகம். ஜாதகமா? எஸ். உனக்கு எனக்கும் கெமிஸ்ட்ரி சரியா இருக்கான்னு பார்க்கணுமா? அப்படியே உன் ஜாதகத்துல ஏதாவது தோஷம் இருக்கான்னு பார்க்கிறதுக்கு அப்பா அனுப்ப சொன்னாரு. ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? கெட் அப். என்னங்க எகிர்றீங்க? எங்களுக்கு செல்ஃப் சஸ்பெக்ட் உண்டு. சஸ்பெக்ட் இல்ல, ரெஸ்பெக்ட். அதேதான். அது இல்லன்னு சொல்ல வரியா? உனக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? ஏதோ ஒரு கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கலாம்னு நினைச்சேன். உனக்கு அந்த யோகா இல்ல போல இருக்கு. வாய்க்கிட்ட வந்த சாப்பாட்டையும் கால் வரைக்கும் வந்த புருஷனையும் தட்டி கழிச்சு அழிஞ்சிருவேன். ஜோக்குன்னு நினைக்கிறியா? ஐ எம் செம்ம சீரியஸ். எனக்கு
எனக்கு தெரியும் உனக்கு என் மேல எங்கேயோ ஏதோ ஒன்று இருக்கு. உடனே ஓகே சொன்னா சீப் ஆயிடும்னு நினைக்கிறேன். எனக்கு புரியுது. கண்ணி அவளையும் பாடுற அப்படியே கடிச்சு தின்னணும் போல இருக்கு. மறுபடியும் பார்க்கலாம், அப்புறம் வரேன். ஐயா, காரியம் எல்லாம் முடிஞ்சிருச்சோ. பித்ரு தேவதைகள் இன்னைக்கு இங்கதான் சுத்திட்டு இருப்பா. உங்க மனசுல அவங்க கிட்ட ஏதாவது பேசணும்னு இருந்தா பேசிருக்கோம். மந்திரத்தை மட்டும் சொல்லு, இல்ல நான் பேச நாக்கு இருக்கா? என்ன அண்ணனை இப்படி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. அவங்க அப்பா ஆழ்ந்து செத்தாரு, உங்க அப்பா அழுகி செத்தான். மூடிட்டு பாரு. என்ன தம்பிங்களா, சிட்டியை விட்டுட்டு கடலோரத்துல காத்து வாங்க வந்துட்டீங்களா? இன்னைக்கு அண்ணாவோட அப்பா செத்து போனனால இயற்கையா செத்தாரா இல்ல இவனே போட்டானா? போய் கேளு, பிண்ட ரெடியா இருக்கு, உனக்கு 2 வாய் ஊட்டி விடுவேன். அட விடுப்பா. படா, இவனை சிரிச்சே பார்க்க முடியாது போல இருக்கு. என்ன விஷயம்? டீல் எவ்வளோ? ஏன் கேக்குற? நீ என்ன சொன்னாலும் அதான். 50C. ஓகே. அண்ணே, அவகிட்ட பேசிட்டேண்ணே. குறையாம 75 வேணும்னு கேட்டான். 65க்கு பேசி முடிச்சிட்டேன். ஒத்துக்கிட்டான். எந்த பயமும் இல்லைண்ணே, நிம்மதியா தூங்குங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சார், சூப்பரா ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணிருக்கேன் சார். சே 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 போ. எப்படி இருக்கு சார்? கான்செப்ட் ஒண்ணுதான். ஆமா சார். வெரி நைஸ். கம் ஹியர். ஸ்வீட். தேங்க் யூ. சார், யா, நம்ம நிசப்த யுத்தம் கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகுமா? தண்ணி கொண்டு வா தம்பி. சரி சார். எனக்கு என்னமோ இப்படிப்பட்ட ப்ரோகிராம் தான் சார் ரீச் ஆகும். சார் இந்தாங்க சார். ஏண்டா பேசிட்டு இருக்கும்போது இடையில கொடுத்தா கிரியேட்டிவிட்டி கட் ஆகாது. நான்சென்ஸ். தனியா மாட்டின இருக்குடி. என்னடா லுக்கு? சார் சார் என்ன லுக்கு? விட்டுருங்க சார், தெரியாம பண்ணிட்டேன் சார். அதிலடா கண்ணா, சீனியர்ஸ்னா மரியாதை கொடுக்கணும்ல. டேய் தம்பி. சார். நில்லு. ஒர்க்க கத்துக்கடா. சரிங்க சார். நீ என்ன சொன்ன? நிசப்த யுத்தம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு கேட்டேன். இங்க பாரு கண்ணா, நம்ம ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்றது ஒரு ஸ்டைல், அடுத்தவங்களோட பலகீனத்துல தட்டுறது ஒரு ஸ்டைல். நான் 2வது ஸ்டைல். பக்கத்து சேனல் எம்டிக்கு பொண்ணுங்க தான் வீக்னஸ். அங்க குத்துறோம். ரிஸ்க் ஆயிடுமா சார்? ஆகாது. கார்ல இருந்து இறங்கும் போது 2 லேடிஸ் மிஸ் ஆச்சுன்னா லிஃப்ட்ல ஒரு 3 நிக்கும். அதுவும் மிஸ் ஆச்சுன்னா ரிசப்ஷன் கிட்ட 5 லேடிஸ். இவ்வளவு லேடிஸ் வச்சு நீங்க ஹாஸ்டல் நடத்த போறீங்க? ஸ்டாப் இட். கிரியேட்டிவ் தாட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாதன்னு உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருப்பேன்? இடியட். ஹாய் பவானி, சொல்லு. என்ன பிரபா, டிவில காமிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்து அவசர அவசரமா உன் வேலையை முடிச்சிட்டு நீ போயிடுற. என் வேலைக்கு நம்ம 2 பேரும் போதும்ல. ஆனா உன்னை டிவில காட்டணும்னா பெரிய செட்டப் தேவைப்படுது. சிப்பு. ஓகே ஓகே ஓகே. சரி, நீ வீட்ல ரெடியா இரு. நம்ம ஆளுங்க வந்து நீ குக்கிங் பண்றத ஷூட் பண்ணுவாங்க. ஐயோ, எனக்கு குக்கிங் வராதே. உனக்கு எது வரும் எது வராதுன்னு எனக்கு தெரியாதா பவானி? நீ அடுப்ப பார்த்தவை தொடரும் போட்டுடலாம். டூ ஸ்வீட். எல்லாத்தையும் கொடுத்து தீத்துறாத. ரெட் புல் அடிச்சிட்டு வரேன். நைட் ஃப்ரீ தானே? ஓகே பை. டேய் அர்ஜுன், டாய் போட்டு பேசினா தோலை உரிச்சு உப்பு கண்டம் போடுறோம். இந்த 3 அடி உயரத்தை வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுற, உயரம் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பாரு. உள்ள கத்துக்க. சார் கூப்பிட்டீங்களா சார்? ஆமா. அடி உனக்கு டயலாக் அவனுக்கு ஃபீல் பண்ணாத சார். ஒரு விஷயம் சொல்லுங்க சார். நான் ஒரு ப்ரோக்ராம் பிளான் பண்ணிருக்கேன். ஒவ்வொரு வீட்லயும் சமைக்கணும். ப்ரோக்ராம் பேரு ஓட்டக்குள்ள சட்டி. ரொம்ப நல்லா இருக்கு சார், செய்யுங்க. செய்ய போறது நான் இல்ல, பட் யூ. அட சும்மா இருங்க சார். ஏன்? நான் ஏதோ ரியாலிட்டி ஷோ பண்ணனும்னு பிளான் பண்றேன். வீட்டுக்குள்ள சட்டி காட்டுக்குள்ள குட்டின்னு லூட்டி அடிக்கிறீங்க. கண்ணா, நம்ம ஸ்டாஃப் எத்தனை பேரு? 60 பேர் இருக்காங்க. நாளையில இருந்து 58 பேர் தான். ஏன் சார் நீங்க 2 பேரும் போயிடுறீங்களா? சாரி சார், ஒரு ஃப்ளோல வந்துடுச்சு. கண்டவன் கண்டது பேசுவான், நீ வாடா. பவானி மேடம் தானே? யார் நீங்க? எங்களை பிரபாகர் சார். யாருங்க? ஏய், நீ உள்ள போ. போன்னு சொல்றல. போ. ஏய், என்ன நீங்க பாட்டுக்கு இதுல வந்து உட்கார்ந்துட்டீங்க? ஐயோ, இது உட்கார்றதுக்கு இல்லையா, படுக்கிறதுக்கா? ஒருத்து காரம் அப்படிவே. சாரி, ஏதாவது தப்பா சொல்லிட்டேனே. பிரபாகர் அனுப்புன வர்க்கர்ஸ் நீங்க தானே? ஒர்க்கர்ஸ் இல்லைங்க, நான் டைரக்டர், இவன் கோஆர்டினேட்டர். சாப்பிடறதுக்கு என்ன வேணும்? நீங்க பாசமா எது கொடுத்தாலும் நான் அப்படியே
எனக்கு புரிஞ்சிடுச்சு. உட்காருங்க, ரெட் புல் கொண்டு வரேன். ஓகேங்க வாடா உட்காரலாம். டேய் பாரு சில நடந்து போகுது. ஐயோ இருடா. ஓவர் அலையாத. மச்சான் நமக்குள்ள இத பிரைவேட் ப்ராப்பர்ட்டி நினைச்சிட்டு இருக்கான். இது பப்ளிக் ப்ராப்பர்ட்டில இருக்கு. அவன் பணம் மொத்தமா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு தான் செலவு பண்றான் போல இருக்கு. பார்த்தா அப்படிதான் தோணுது.